செங்கோட்டையினுடைய இந்த கருத்து என்பது கவனத்தை பெற்றிருக்கிறது. இணைகிறார் நம்முடைய பத்திரிகையாளர் திரு சிவப்பிரியன். சார் வணக்கம். செய்தியாளர் சந்திப்பை முழுமையாக பார்த்துருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை டீகோட் பண்ண முடியுமா? இந்த செங்கோட்டையன் என்ன சொல்ல வரார்? இபிஎஸ்க்கு அழுத்தமா இல்லை நெருக்கடியா? இல்ல, இபிஎஸ்க்கு ரெண்டுமே கொடுக்கறாரு. நெருக்கடியும் கொடுக்கறாரு, அழுத்தமும் கொடுக்கறாரு. அது ஒரு ரெபெலியன் மாதிரி இல்லாம அது கட்சி நலனுக்கானது அப்படிங்கறது அவரோட டோன். இபிஎஸ்சி முழுவதுமாக குறை சொல்வதாக இல்லாமல் இபிஎஸ் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டி அந்த தவறுகளை நீங்கள் திருத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு கோணத்துலதான் கொடுக்கிறாரு. அவர் ஏற்கனவே என்னன்னா இப்ப அவர் அந்த 5 அமைச்சர்கள் இவரோடு சென்றாங்கல்ல, நான் ஏற்கனவே சொன்ன காலையில அதை பத்தி பேசுவார். ஸோ அந்த 5 அமைச்சர்களின் பெயரை இவர் வெளியில் சொல்லிவிட்டார். ஸோ இப்ப அந்த 5 முன்னாள் அமைச்சர்களும் அவர்கள் எல்லாமே சீனியர் லீடர்ஸ், வேலுமணி இவங்க போன்றவர்கள்லாம். ஸோ அவங்க எல்லாம் இப்ப என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கணும். இவர் இபிஎஸ்க்கு மட்டும் இந்த நெருக்கடி கொடுக்காம இந்த 5 அமைச்சர்களுக்கும் இந்த நெருக்கடியை கொடுத்திருக்கிறாரு. முன்னாள் அமைச்சர்களுக்கும் இவங்களும் இப்ப பேச வேண்டிய கட்டாயத்திற்கு, அப்படி இல்லைன்னா அவங்க டினை பண்ண முடியாது. இதை நாங்க பேசினது உண்மைதான் அப்படிங்கறதாவது சொல்லிதான் ஆகணும். அப்ப என்னன்னா, அப்ப யாரு சொன்னாலுமே எடப்பாடி பழனிசாமி கேட்கவில்லை, இனிமேலாவது கேட்க வேண்டும் அப்படிங்கிற பிரஷர் அவர் மேல போடுறதுக்கான இது ஒரு பிரஷர் டாக்டிக்ஸ் தான். இன்னொன்னு, செங்கோட்டையன் நான் கட்சியை விட்டு விலகிடுவேன், நான் அது பண்ணுவேன் இது பண்ணுவேன், இந்த மாதிரி எந்த ஒரு இன்டிசிப்ளினும் அவர் பேசல. அவர் சொன்ன ஒண்ணு நீங்க ஒரு இன்டிசிப்ளினா எடுத்துக்கலாம், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போலேட் பண்ணின்னு பாத்தீங்கன்னா, தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய பிரச்சாரத்துல நான் கலந்துக்க மாட்டேன், 10 நாளுக்குள்ள நீங்க முடிவெடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும்தான். ஸோ அப்போ இது என்னன்னா, இதை ஒரு பிளானா தான், ஒரு எஃபர்ட்டா தான் அவர் இதை கொண்டு போறாரு. கண்டிப்பா இப்படிதான் பிரஷரை எக்ஸர்ட் பண்ண முடியும். ஏன்னா செங்கோட்டையன் அவர்களை கட்சியிலிருந்து இந்த விஷயத்துக்காக நீங்க நீக்க முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்றாரு, ஒன்றிணையணும்னு வெளிப்படையா பேசினாரு. ஆனா இதே கருத்தை தான் 5 அமைச்சர்கள் உங்ககிட்ட பேசியிருக்காங்க. அப்ப இவரை நீக்குனீங்கன்னா அந்த 5 அமைச்சர்களையும் நீங்க நீக்குவீங்களா, இல்ல நடவடிக்கை எடுப்பீங்களாங்கிற கேள்விகள்லாம் ஒரு ஆப்ஷனா இல்லாம அவர் ஒரு நிர்பந்தத்துக்குள்ள தள்ளுற மாதிரி, நீங்கள் ஒன்றிணைக்க விட்டால் நாங்கள் ஒன்றிணைப்போம் அப்படின்னு சொல்றாரு. அவர் தனிப்பட்ட நபரா இல்ல ஒன்றிணைப்பா நாங்கள் அப்படின்னு சொல்றது யாரை சொல்றாரு அப்படின்ற கேள்வி இருக்கு. உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு சிவப்பிரியன்.